உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 7 பெஸ்ட் மென்ஸ் ட்ரிம்மர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ட்ரிம்மர்ஸ் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே பியர்டு வந்து பயங்கரமா வளர்ந்துகிட்டே போகும். ஸோ கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அதுல டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஷா நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரிம்மர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரிம்மர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. நோவா, வீகா, ஃபேமஸான பிராண்ட் பிலிப்ஸ் அண்ட் சிஸ்கா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி அண்ட் அது அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல சேல் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இப்போ இந்த ட்ரிம்மர்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி. சோ அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ட்ரிம்மர்ஸ் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கார்ட்லெஸ் ட்ரிம்மர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்ட்லெஸ் ட்ரிம்மர்னா ஒண்ணு இல்ல, சார்ஜ் போட்டு வயரை புடிங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிம்மர் தாங்க இந்த கார்ட்லெஸ் ட்ரிம்மர். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள ட்ரிம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி வெளியே போய் ட்ரிம் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம போகக்கூடிய இடங்கள்ல எல்லாத்தையும் வந்து பவர் சாக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல இன்கேஸ் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம், சோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், சோ அங்க போயிட்டு ட்ரிம்மரை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து கார்ட்லெஸ் ட்ரிம்மர் பிளஸ் சார்ஜ் போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்டான ஒரு பர்ச்சேசிங்கா இருக்கும். அடுத்தது லென்ஸ் செட்டிங். சோ பொதுவாவே ட்ரிம்மர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பிலிப்ஸ் ட்ரிம்மர் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.5 mm ல இருந்து 10 mm வரைக்கும் உங்களுக்கு லென்த் கொடுப்பாங்க. சோ அந்த அளவுக்கான பியர்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்ம ட்ரிம் பண்ணிக்க முடியும். அதுக்கேத்த மாதிரி ஒரு ட்ரிம்மர் வாங்கணும் இல்லையா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரிசிஷன் வேல்யூ வந்து 1 mm ஆது மினிமம் இருக்கணும். சோ இப்போ இந்த லென்ஸ் செட்டிங்ல வாங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே அல்ட்ரா தின் அளவுல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா ட்ரிம் பண்ணிக்க முடியும். சோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒரு ஷேவ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம்மர்லயே கொண்டு வர முடியும். சோ அதுக்கு 0.5 mm அப்படின்ற லென்ஸ் செட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டான பர்ச்சேசிங்கா இருக்கும். சார்ஜ் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே ட்ரிம்மர்ஸ் பிலிப்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமமா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்னு போடுற மாதிரி வரும். உள்ளுக்குள்ள மோட்டார் ஒர்க் ஆகுறதுனால நம்மளுக்கு பேக்கப் டைம் வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் தான் கிடைக்கும். பொதுவாவே ஒரு ட்ரிம்மர்ஸ்க்கு 45 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4 தடவைக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, மேக்ஸிமமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஓவர் டைம். சோ அப்படி பார்க்கும் பொழுது வந்து ட்ரிம்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 4 தடவை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் அதிகமா முன்ன பின்ன எடுத்திருந்தாலும் கூட. சோ அதனால பேக்கப் டைம் வந்து கண்டிப்பா நீங்க கார்ட்லெஸ் ட்ரிம்மர் பர்ச்சேஸ் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. பொதுவாவே ட்ரிம்மர்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 2 விதமான பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் பிராண்டா இருந்தாங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்ல மேஜர் பிராண்ட் கொஞ்சம் காஸ்ட் அதிகமா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா டைட்டானியம் கோட் பண்ணப்பட்ட ஒரு பிளேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. வாஷபிளாகவும் இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு, ஒன்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா டைட்டானியம் கோட் பண்ணப்பட்ட அந்த பிளேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர் தென் தட் நார்மலா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா துரும் பிடிச்சிரும், ஒரு சிலது வந்து ஸ்டக் ஆயிடும். அப்பப்போ ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊத்திக்கிட்டே இருக்கணும். சோ இந்த 2 பிரச்சனைகள் வந்து மேஜராவே இருக்கு ஒவ்வொரு ட்ரிம்மர்ஸ்லயும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காசு அதிகமா செலவு பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லனா டைட்டானியம் கோட் பண்ணப்பட்ட பிளேட்ஸ் இருக்க மாதிரியான ஒரு ட்ரிம்மர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டான பையிங்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரிம்மர்ஸ்ல மெயினான ஒரு விஷயம், ஒரு ட்ரிம்மர் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல மிக முக்கியமான 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு சில பிளேட்ஸ் மொக்க பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா நீங்க வச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். சோ உங்களுக்கு ஷேவ் பண்றவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது தான் நம்ம ட்ரிம்மரே பர்ச்சேஸ் பண்றோம். சோ அப்ப அந்த விஷயம் நம்ம செக் பண்ணணுமா இல்லையா? சோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், ஓவர் ஹீட் ஆகவே கூடாது. ட்ரிம்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேல மோட்டார்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகும். அந்த டைம்ல ஓவர் டைமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகும். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரிம்மர் எந்த மாதிரியான ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணாலும் ஒரு சர்டன் டைம் ஒரு 1 மினிட் ஆவது வந்து பாத்தீங்கன்னா அதை வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரிம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ண முடியும். சோ இந்த விஷயங்கள் மட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபைனலான ஒரு விஷயம், வாரண்டி. சோ பொதுவாவே ட்ரிம்மர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரண்டி அப்படிங்கிறது 2 இயர்ஸ் வந்து பிராண்டட் கம்பெனி கொடுக்குறாங்க. பட் நாமினல் கம்பெனி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்ல இருந்து 1 இயர் கொடுப்பாங்க. 6 மந்த்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தயவு செஞ்சு வாங்காதீங்க. சுத்தமா குவாலிட்டியா இருக்காது. மினிமம் 1 இயர் இருக்க மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் தாராளமா நம்ம கேரண்டி கொடுக்க முடியும். சோ இப்போ நீங்க பார்த்த இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நான் டாப் 7 பெஸ்ட் மென் ட்ரிம்மர் என்ன அப்படிங்கறத நீங்க ரிவீல் பண்ண போறேன். 7th பிளேஸ்ல சிஸ்கால இருந்து வரக்கூடிய மென்ஸ் பியர்ட் ட்ரிம்மர் பத்தி பார்க்க போறோம். 10 லாக் இன் லென்த் செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அப் டு 60 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜிங் பேக்கப்ஸ் வரும். சிஸ்கா அல்ட்ரா ட்ரிம் ப்ரோ ஸ்டைலிங் கிட்டோட வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1549 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 336 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல JEQL அப்படின்னு சொல்லக்கூடிய புது ப்ராடக்ட் பியர்ட் ட்ரிம்மர் பத்தி பார்க்க போறோம். காம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 mm, 3 mm, 6 mm, 9 mm ல கொடுக்குறாங்க. அப் டு 120 மினிட்ஸ் வரைக்கும்
உங்களுக்கு சார்ஜிங் பேக்கப் இருக்கும். கான்ஸ்டன்டான ஸ்பீட் டெக்னாலஜில இருக்கு. எர்கோனமிக்கான ஒரு ஸ்லிம் பாடி டிசைனோட வருது. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் Amazonல 1499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. ஸ்கோர் கிடையாது, பேஸ்ட் ஆன் நியூ வெரிஃபைட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால. 5th பிளேஸ்ல Ustraa பியர்ட் ட்ரிம்மர் பத்தி பார்க்க போறோம். டைட்டானியம் கோட்டட் டி ஷேப்டு பிளேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப் டு 90 ல இருந்து 120 மினிட் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கிடைக்கும்னு கிளைம் பண்ணிருக்காங்க. LCD பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. செல்ஃப் ஷார்ப்பனிங் பிளேட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 2299 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1344 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல VEGAல இருந்து வரக்கூடிய பியர்ட் ட்ரிம்மர் பத்தி பார்க்க போறோம். கார்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்ட்லெஸ்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. அப் டு 90 மினிட்ஸ் வரைக்கும் சார்ஜுக்கு உங்களுக்கு பேக்கப் கிடைக்கும். 20 லென்ஸ் செட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் 1 இயர் வாரண்டி தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 57 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல MIல இருந்து வரக்கூடிய பியர்ட் ட்ரிம்மர் பத்தி பார்க்க போறோம். வாட்டர் ப்ரூஃப் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. அப் டு 90 மினிட்ஸ் வரைக்கும் பேக்கப்ஸ் இருக்கு. 40 லென்ஸ் செட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. 1 இயர் வாரண்டி தராங்க இந்த ப்ராடக்ட்க்கு. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1399 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 16,524 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல லைஃப் லாங் பியர்ட் ட்ரிம்மர் பத்தி பார்க்க போறோம். செல்ஃப் ஷார்ப்பனிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப் டு 50 மினிட்ஸ் வரைக்கும் பேக்கப்ஸ் கிடைக்கும். 0.4 ல இருந்து அப் டு 10 mm வரைக்கும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ட்ரிம்மிங் ஆப்ஷனுக்கான செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 இயருக்கு வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 849 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1869 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல பிலிப்ஸ்ல இருந்து வரக்கூடிய பிரீமியம் பியர்ட் ட்ரிம்மர் பத்தி பார்க்க போறோம். டியூரா பவர் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பிளேட்ஸ் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப் டு 20 லாக் இன் லென்ஸ் செட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 60 மினிட்ஸ் வரைக்கும் கார்ட்லெஸ்ஸா நம்ம தாராளமா பேக்கப்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 2290 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 271 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் Flipkart and Amazonல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். இங்க அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்றது நல்ல ஒரு பெஸ்ட் பையிங்கா இருக்கும்.